ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இந்த மாதிரி கேரி பேக் கிடச்சிது அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுகாஸ் கேலரி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேரி பேக் எடுத்துகிட்டு அதோட மேல் பார்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கவர் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்லவா, அதை எல்லா பக்கத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுட்டு அதோட 4 சைடுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு லென்த்தான ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி கிடைக்கும். எதுக்காக இப்படி மடிக்கிறேன் அப்படின்னா சீக்கிரமே ஒர்க் முடியும், அதுக்காக தான். ஸோ நீங்கள் கட் பண்ணி எடுக்கிற அந்த பீஸ் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம செய்ய போகிற கிராஃப்ட் சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதையுமே நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. இதுவுமே சீக்கிரம் ஒர்க் முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மடிச்சிருக்கேன். இப்படி மடிக்க தெரியல அப்படின்னா லீஃப் கட் பண்ணுறதுக்கு மடிப்போம்ல, நான் ஆல்ரெடி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி மடிச்சுட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லா பீஸும் ஒன்றா வச்சு மடிச்சிருக்கிறதுனால சீக்கிரமே நம்ம நிறைய பீஸ் கட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போது நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த கேரி பேக், அது ஃபுல்லாகவே இதே மாதிரியே நம்ம ஒரே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எல்லோ கலர் கேரி பேக் எடுத்திருந்தோம்ல, ஸோ அதுலேயுமே நம்ம அந்த ஜாயின் பண்ணியிருக்க இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இதே லீஃப் டிசைன் இதுலேயுமே கட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு லீஃப் எடுத்துகிட்டு இது மேலே வச்சு அதோட அளவு மார்க் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒயிட் அண்ட் எல்லோ கலர் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்கள்கிட்ட எந்த கலரில் கேரி பேக்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சூப்பரான ஃப்ளவர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான், நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். பூ கோர்ப்போம் அல்லவா, அதே மாதிரி தான். இப்போ இது எல்லாமே கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். அதோட ஒரு சைடில் நாட் போட்டுட்டு இதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நான் மடிக்கிறேன் பாருங்கள். அந்த லீஃபோட 2 பார்ட்டுமே இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அதை நம்ம கோர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க, அதாவது கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா லீஃப்மே இதே மாதிரியே நீங்கள் மடித்து கோர்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற லீஃபை அந்த 2 சைடுமே மடிச்சுட்டு அதை ஒன்றா வச்சு நீங்கள் கோர்த்தா போதும். அதே மாதிரி நீங்கள் கோர்க்குறீங்கல்லவா, அது நீங்கள் ரவுண்டாக வைக்கணும். அந்த பீஸ் எல்லாமே ரவுண்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர் கிடச்சிரும் நமக்கு. அதாவது மல்லிகைப்பூ, முல்லைப்பூலாம் கோர்ப்போம் அல்லவா, அதே மாதிரியே நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஒயிட் கலர் லீவ்ஸ் கட் பண்ணோம் அல்லவா, அது ஒரு 3 லேயர் இல்லை 4 லேயர் கோர்த்து முடித்ததுக்கப்புறமா எல்லோ கலர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த லீவ்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு கோர்த்துக்கோங்க. என்கிட்ட இந்த 2 கலர் கேரி பேக்குமே ஒன்று தான் இருந்தது. ஸோ இந்த ஃப்ளவரோட லென்த்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நீங்கள் நிறையா வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லா பீஸுமே கட் பண்ணிவிட்டு கோர்த்திங்க அப்படின்னா ஒரு லென்த்தான ஃப்ளவர் கிடைக்கும். ஸோ கேரி பேக் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் தான், அதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாமே கோர்த்துட்டேன். இதோட அதாவது லென்த்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த லென்த்தை அப்படியே வச்சுட்டு அதில் நாட் போட்டுக்கிறேன். சப்போஸ் இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரவுண்டாக கோர்ப்போம் அல்லவா, அந்த மாதிரி மடித்து கூட நீங்கள் கட்டிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இது கேரி பேக் மாதிரியே இல்லை பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ரியல் ஃப்ளவர் மாதிரியே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான கிராஃப்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.